கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் பாடல். எல்லோரும் சேர்ந்து ஆமென். ஆமென். தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை, நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி,
அன்பு மகனாக அன்பு மகளாக மாற்றும் ஆண்டவரே. அன்பு மகனாக மகளாக எங்களை மாற்றும் ஐயா. இதோ இந்த இறந்த விசுவாசிகளுடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். முக்கியமாக எங்கள் குடும்பங்களிலே மரித்து போன எல்லா ஆத்மாக்களையும் இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழுவிலே இருக்கின்ற எல்லா குடும்பத்தில் உள்ள மரித்து போன ஆன்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலகமே திசையிலும் உள்ள யாரும் நினையாத ஆன்மாக்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆன்மாக்கள் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற எத்தனையோ ஆன்மாக்கள் யாருமே நினைக்க முடியாத நிலையில் இருக்கின்ற யாரும் நினையாத ஆத்மாக்களை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் குடும்பம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என்று அநேக இந்த நாளிலே கலரை தோட்டத்திலே கூட்டம் கூட்டமாய் மலர் தூவி அந்த நாளை பரிசுத்தத்தோடு திருப்பலி நிறைவேற்றி கொண்டாடி வருகிறோம். ஆனால் யாரும் நினையாத அந்த ஆத்மாக்களுக்கு யார் ஆறுதல் சொல்வார்? யார் பூமாலை போடுவாங்க? யார் மெழுகுபத்தி கொளுத்துவாங்க? யார் ஊதுபத்தி கொளுத்துவாங்க? யாரும் நினையாத ஆத்மாக்கள் என்று சொல்லி இருக்கின்ற ஆத்மாக்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் நினையாத ஆத்மாக்களுக்கு முக்கியமான இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இந்த கல்லறை திருநாள் கொண்டாட்டம் ஏன், எதற்காக, எப்படி கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. இது ஒரு சடங்கு அல்ல. ஏன் நினைவு கூறுகிறோம், எதற்காக நினைவு கூறுகிறோம் என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிபி 962 ஆண்டு குளூனி என்ற இடத்தில் வாழ்ந்த ஒடிலோ என்ற ஒரு துறவி நவம்பர் 2 நினைவு கூர்ந்து அந்த துறவியால் இதை கொண்டாடப்பட்டது. 14ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் உலகம் முழுவதும் இந்த இறந்த விசுவாசிகளின் நினைவு நாளை கொண்டாடப்பட்டு வருகிறது. விவிலியத்தில் பார்க்கும் பொழுது மக்கபேயர் காலத்திலிருந்தே இறந்தவர்களுக்காக பாவ பரிகார பலிகள் ஒப்பு கொடுக்கும் வழக்கம் இருந்து வருவதை நாம் வாசிக்கின்றோம். 2 மக்கபேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். ஆமென். 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 42 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். ஆமென். ஆமென். அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தளிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். பாவத்தினின்று அகலும்படி பெரும் மகனார் யூதா மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும்
அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்று உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இந்த மக்கபேர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 38 முதல் உள்ள வசனங்களிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறந்தோருக்காக ஜெபித்தல் அவசியம் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் நாம் இந்த வசனங்களிலே நாம் வாசித்தோம். 42 முதல் 46 வரை. அந்த 46ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 45 வாசிக்கும் பொழுது, இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில், அது இறைப்பற்றை உணர்த்தும் ஒரு தூய எண்ணம். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். மக்கபேர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இந்த 2 மக்கபேர் புஸ்தகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள வசனங்களில். இப்படியாக இந்த வழக்கம் இருந்து வருவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதில் சிந்தனைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீந்தது கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிக சிறந்தது. இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிக சிறந்தது. ஆமென், ஆமென். இந்த இழுபறி நிலை மருத்துவமனையில் பார்க்கிறோம். இன்டென்சிவ் கேர் யூனிட் என்று இருக்கப்படுகிறது. இறக்கும் தருவாயில் ஒருவர் என்ன பயம் இருக்கும் என்று சொன்னால், என்ன ஆகுமோ? டாக்டரிடம் நான் இறப்பதை குறித்து பயமில்லை, ஆனால் இறந்த பின் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம். மருத்துவர் கிறிஸ்தவர் ஆனதால் ஒரு விளக்கம் கேட்கிறார். அவரும் எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லிவிடுகிறார். அப்போ அங்கே இருந்தவர் ஒரு ஆள் யாரோ தட்டுவது போல மருத்துவர் கதவை திறக்க அவருடைய செல்ல நாய், என்றுமே இதுவரை வராத நாய் ஓடி வந்து அவரை கொஞ்சியது. அல்லேலூயா. ஐசியூவில் இறக்கும் தருவாயில் ஒரு நபர் அங்கே சாக போகிற நிலையில் இருக்கிற, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. அப்போது அவர்கள் இருந்த அந்த யாரோ வீட்டில் அந்த ரூமில் யாரோ ஒரு தட்டு மருத்துவர் கதவை திறக்க அவருடைய ஒரு செல்ல நாய், என்றுமே இதுவரை வராத நாய் ஓடி வந்து கொஞ்சிச்சான். அப்போ அந்த நாய்க்கு தெரிகிறது இந்த அறையில் அதன் தலைவன் நான் இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. இதை போன்றுதான் இறப்பிற்கு பிறகு என்ன ஆவீர்கள் என்று எனக்கு தெரியாது.
ஆனால் எல்லாம் வல்ல ஆண்டவரை சந்திப்பீர்கள் என்பது மட்டும் உறுதி என்றார். ஆமென். 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 அதனால்தான் மீண்டும் பிலிப்பியர் 1 அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆமென். என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. ஆமென். 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 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன். வெட்கமுற மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன் என்று பவுல். பெருமைப்படுத்துவேன். பஸ் இன்னைக்கு மரணம் வந்தாலும் சரி, இன்னைக்கு இரவு எனக்கு மரணம் வந்தாலும் சரி, எனக்கு பயம் இல்லை. என் கல்லறை எனக்கு தயாராக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நாளைக்கு இந்த இடத்துல எனக்குரிய இடம் இதுதான்றதை நினைவூட்டுவதற்கு தான் இந்த கல்லறை தோட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழப்பானையானால் அந்த கல்லறை தோட்டத்தை ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டான்னு சொன்னான். அப்பதான் தெரியும் இழுபறி. அதனால சொல்றாரு, வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன், இதுவே என் பேராவல். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவே என் எதிர்நோக்கு என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது அது கிறிஸ்துவுக்காகவே. கவனம். உங்கள் கவனம் சிதறடிச்சு போகக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த நொடி நான் செத்து போயிட்டேன், இந்த வாய் இருக்காது, மூச்சு இருக்காது, பேச்சு இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நினைக்கிற 100 வருஷம் வாழ்ந்துருவோன்னு. அடுத்த செகண்ட் மூச்சு நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த மூச்சு பெருமூச்சின் வாயிலாக ஆவியானவர் பேசும் பொழுது ஆவியானவரோடு உறவாடணும். ஆமென். 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 ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்ததால் பயனுள்ள பணி செய்ய முடியும். முடியும். பயனுள்ள பணி, ஆண்டவருடைய பணி செய்ய முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். எனவே நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. வாழ்வதா சாவதா? வாழ்ந்தால் எனக்கு அது ஆதாயமே. என் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். சாவிலும் ஆமென். நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. ஆமென். நான் எதை தேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. ஏன்? வாழ்ந்தால் நான் ஆண்டுடைய பணி செய்வேன், இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. ஆண்டவர் சமூகத்தில் ஆதாயமே. நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் இல்லை. அவருக்கு என்ன சித்தமோ அதுதான் நடக்கும். ஆமென். 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 அப்போ இந்த இரண்டுக்கும் இடையே 23ஆம் வசனம், ஓர் இழுபறி நிலையில் இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். என்ன இழுபறி நிலை என்று சொன்னால், உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், அவரு கூட இருக்கணுன்ற ஒரு ஆசை. அதாவது இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இறப்பையும் நல்லதாக பார்ப்பதற்கு பழகியவர். ஆமென்.
வாழ்ந்தாலும் இறந்தாலும் விழித்திருந்தாலும் தூங்கினாலும் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளவர் பவுல். ஆமென். ஆமென். வாழ்வது என்பது அவரை பொறுத்த மட்டில் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்ற எண்ணம். ஆமென். கிறிஸ்துவுக்காகவே, கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே என்ற எண்ணம். ஆமென். ஆனால் சாவு என்பது பவுலுக்கு ஆதாயமே. ஆமென். சாவின் வழியாக கிறிஸ்துவின் மாட்சியை முழுமையாக அடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் தூய பவுல் இருந்தார். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் 24 வசனம் சொல்றாரு, ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மறுபுறம் இது உங்கள் பொருட்டு மிக தேவையாய் இருக்கிறது. உங்கள் பொருட்டு இது மிகவும் தேவையாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இன்னைக்கு யூடியூப் வழியாக ஆவியானவர் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஆமென். இதை குறித்து பல வருடங்கள் போனாலும் நீங்கள் அதை உங்களுடைய எதிர்காலத்திலே இந்த காரியங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்வதற்காகவே ஆவியானவர் இந்த நாளிலே, இந்த கல்லறை திருநாளிலே ஏன் எதற்காக என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் சொன்னார் 25ஆம் வசனத்தில், நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். மகிழ்ச்சி அடைவீர்கள். நான் உங்களோடு இருப்பதால் நீங்க எப்படி இருப்பீங்க? நம்பிக்கையில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே உங்கள் அனைவரோடும் தொடர்ந்து தங்கியிருப்பேன் என உறுதியாக நம்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ அது தெரியாது, ரொம்ப அசால்ட்டாக இருப்போம். ஒரு காலம் வரும், அந்நேரம் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயரக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயரவிடக் கூடாது என்ற வார்த்தைக்காய் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் என்ற நம்பிக்கை நீர் தந்தமைக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. 15ஆம் வசனம், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க, ஆண்டவர் வானில் நின்று இறங்கி வருவார் என்ற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்கள் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்வோம். இவ்வாறு எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்ற வார்த்தைக்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. 19ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. 18ஆம் வசனம், எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். பாஸ், குறிப்பாக
யாரும் பயப்படக்கூடாது. ஐயோ நான் செத்து போயிட்டேன். இந்த ஸ்தோத்திர பலி எடுக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. போன மாதம் ஒரு அம்மா சொல்கிறாங்க, சுகர் டெஸ்ட் பண்ண பிரதர், சாப்பிட்றதுக்கு பின்னாடி எனக்கு 350 இருந்துச்சு. இந்த மாதம் போய் செக் பண்ணுறேன், 236 தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திர பலி எடுக்க 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 ஒரு சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருந்தால் தான் நீ ஆமேன்னு சொல்லுவேன். சொல்லவே மாட்டேன். வராது, சத்தம் வராது. குறையும் போது அந்த நன்றி உள்ள விசுவாசம் நமக்கு இருக்காது. கூட்ட பிற்பாடுதான் ஆண்டவரே 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 ஏன் எனக்கு இவ்வளோ சுகர் கூடிச்சு. ஆனால் நீ அந்த ஸ்தோத்திர பலி டெய்லி டெய்லி அவர் சமூகத்தில் உட்காந்து ஸ்துதிக்க 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 உன்னுடைய எல்லா பாடியில் இருக்கிற கழிவெல்லாம் போய் ஒரு புதிய மனிதனாக புதிய படைப்பாக உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் உணர வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதனால தான் இந்த கல்லறை திருநாள் குறித்து யாரும் பயப்படக்கூடாது. ஆமென். அதை சந்தோஷமா கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? ஆமென். இந்த விழாவை கொண்டாடுவது இன்னொரு நோக்கம் என்று சொன்னால், நாமும் ஒரு நாள் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணக திருக்கூடாரத்தில் சேர்வோம் என்ற நம்பிக்கை உண்டாகுவதற்காக. யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம் வேகமாய். உயிர்த்தெழுதலும். யோவான் 11:25. இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஆமென். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஆமென். ஆமென். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் அவரோடு அவரில் ஒன்று திருப்போம் என்ற நம்பிக்கை. இவற்றை சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள வேண்டும். ஆமென். தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்த்தோம் 18ஆம் வசனத்திலே. யோவான் நற்செய்தி 14:2 என்ன சொல்லுகிறது? யோவான் 14:2. ஆமென். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தவர்களுக்கு விண்ணகம். கிறிஸ்துவோடு இணைந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அவர் உத்திரிக ஸ்தலத்தில் விட்டு கொஞ்ச நாள் விட்டு வாட்டி வதக்கி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கொண்டு போய் மேலே கொண்டு போயிட்டு, அதான் துன்புறும் கிறிஸ்து, துன்புறும் திருச்சபை. அல்லேலூயா. துன்புறும் கிறிஸ்து, துன்புறும் இயேசு கிறிஸ்து. நீ துன்புறுத்தும் இயேசுன்னு சொல்றாரு பவுல. ஆண்டவரே நீர் யாரு? நீர் துன்புறுத்தும் இயேசுகிறாரு. துன்புறுத்தும் திருச்சபையில் உள்ள மக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருப்பவர்களுடைய விசுவாசம். அல்லேலூயா. சிறிது காலம் அவர்கள் தண்டிக்கப்பட்டு மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவர் வரும் பொழுது. ஆமென். இதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:1. கொஞ்சம் ஸ்பீடா, டைம் இல்லை. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தி, கவனமாய். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1ஆம் வசனம். ஆகவே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது.
ஆமென் ஆமென். தெரியுமல்லவா? தெரியுமல்லவா? மீண்டும் வாசிக்கலாம். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா? தெரியுமல்லவா? ஆமென் ஆமென். தெரியுமல்லவா? ஆமென். அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இறப்பை குறித்த உள்ள பயத்தை தவிர்ப்போம். ஆமென். ஆமென் ஆமென். என்ன ஆகுமோ பயப்படாதே. சாவை துணிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இறப்பு என்பது ஒரு கடத்தல் தான், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, நைட்டு படுக்கிறோம், தூங்குறோம், என்ன நடக்குது நமக்கு தெரியல. அது என்ன? அது ஒரு டெம்பரரி டெத். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு டெம்பரரி டெத்து. அதை நம்ம மறந்துடக்கூடாது. காலையில் எந்திரிச்சா மட்டும்தான் உயிர் மூச்சு வந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம், இல்லாட்டி அவ்வளோதான். ஆமென். ஆமென். அதை மறந்து போயிட்டு நான் நாளைக்கு வாழ்வேன், நாளைக்கு இருந்து நான் என்ன செய்கிறேன் பாரு, ஏது செய்கிறேன் பாரு கனவு காண வேண்டாம். அது ஆண்டவர் கையில் இருக்குது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். இறப்பை குறித்த அச்சத்தை தவிர்ப்போம். என்ன ஆகுமோன்ற பயம் வேண்டாம். சாவை துணிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த கல்லறை. பொதுவாக இறந்தவர்கள் வீட்டிற்கு போகிறோம். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே சவப்பெட்டி இருக்கிறது. அங்கே சவப்பெட்டியில் அழகாக போட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சவப்பெட்டி அங்கே இருக்கிறது, அங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறோம்? நம்ம அங்கே போயிட்டு என்ன நினைக்கிறோம்? சொல்ல மாட்டோம். நான் சொல்கிறேன், நாளைக்கு இதே மாதிரி என்னையும் படுக்க வைப்பாங்கன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு என்னுடைய நிலைமை இந்த பாக்ஸ்குள்ளே இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற உணர்வுக்காகத்தான் இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு யாரும் கூப்பிடாமையே போய் பார்க்கணுன்ற ஒரு அறிவுரை. அல்லேலூயா. அல்லேலூயா. இறந்தவர்கள் வீட்டிற்கு போவது என்பது அங்கே அழைப்பு கிடைக்காது. அதே மாதிரி இறந்தவர் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது யாரும் சொல்லிட்டு வர மாட்டேன், நான் போயிட்டு வரேன் என்னெல்லாம். அங்கே போய் பார்க்குறோன்னா அந்த சவப்பெட்டியில் இருக்கிற அந்த உடல் மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால், நான் நாளைக்கு இதே மாதிரி எனக்கு இந்த சிங்காசனம் தான். இந்த உலகத்தில் எனக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது நகை நட்டு, என் ரூமு, என் பெட்ரூமு, என் நகை, அது இது சொத்து சுகம் எப்படி எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமே நம்மகிட்ட இருக்காது. அருணாக்கொடியை கூட எடுத்துட்டு அப்படி இருக்கும்போது இந்த உடல், இந்த உலகில் குடியிருக்கும் இந்த உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. ஆமென். அது மனிதர் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆமென். அது தெரிஞ்சிட்டா சாவை குறித்து பயப்படவே மாட்டோம். ஆமென். இந்த சாவு பயம், ஏந்த பயம், ஏந்த பயம், பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஆண்டவர் சபத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இறப்பு என்பது சாதாரண ஒரு நிகழ்வு தான், வேற ஒன்றும் இல்லை. இறப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். அதனால தான் இறந்தோருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? துயரம் கொண்டாடுகிறோம். ஆமென். ஆமென். அதனால தான் சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். வாசிக்க கேட்போமா? குழந்தாய், இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து.
ம் பெரும் துன்பங்களில் உழல்வோர் போல உழல்வோர் போல புலம்பத் தொடங்கு. இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை. அவர்களுடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே. ஆமென். மனம் வெதும்பி அழு. ஆமென். ஆமென். குழந்தாய், கடவுள் எப்படி சொல்றார் பார், குழந்தாய், குழந்தையே, இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து. கண்ணீர் சிந்து. பெருந்துன்பங்களில் உணர்வோல் போல புலம்ப தொடங்கு. அழுது கண்ணீர் விடு. இறந்தவருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை. அவருடைய இடத்திற்கு செல்ல தவறாதே. தவறாதே. மனம் வெதும்பி அழு. அழு. உணர்வு பொங்க புலம்பு. புலம்பு. இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடு. பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெற. ஆமென். கவனமாய் வாசிக்கணும். முழு கவனம் இங்கே தான் இருக்கணும். உள்ளம் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் யுவர்செல்ஃப். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்பம் சாவை வருவிக்கிறது. துயர்மிக்க உள்ளம் வலிமையை குலைக்கின்றது. பேரிடர் நிகழும் பொழுது துன்பம் நீடிக்கிறது. ஏழையின் வாழ்க்கை உள்ளத்தை வருத்துகிறது. உன் உள்ளத்தை துன்பத்திற்கு ஒப்புவித்து விடாதே. அதை துரத்தி விடு. முடிவை நினைத்துக்கொள். மறந்து விடாதே. இறந்தோர் திரும்பி வருவதில்லை. மறந்து விடாதே. இறந்தோர் திரும்பி வருவதில்லை. அவர்களுக்கு நீ நன்மை செய்ய முடியாது. உனக்கு நீயே தீங்கிழைத்துக் கொள்வாய். என்னுடைய நிலையை நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. என்னுடைய நிலையை நினைவில் கொள். உன்னுடையதும் இதை போன்றதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நேற்று எனக்கு, இன்று உனக்கு. அதனால இந்த சாவு பயப்படாத. என்ன கொண்டு வந்தாய், நீ என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல. வெறுங்கையோடு வந்தாய், வெறுங்கையோடு போற. பிறந்த மேரியனாய் வந்தேன், பிறந்த மேரியனாய் போக போறேன். அதனாலதான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இறந்தோரின் அடக்கத்தோடு அவர்களுடைய நினைவும் அடக்கம் பெறட்டும். அவர்களுடைய ஆவி பிரிந்த பின் அவர்களுக்காக ஆறுதல் பெறு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திர மகிமை. இயேசுவுக்கு மாத்திர மகிமை. அதனால தான் இந்த இறப்பை குறித்து சீராக்கின் ஞானம் 41ஆம் வசனம் மிக அதிகாரம் சொல்லுகிறது. இறப்பை குறித்து சீராக்கின் ஞானம் 41ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஆமென். ஓ சாவே, தம் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமை உள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது. ஆமென். 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 ஓ சாவே, இன்னைக்கு எல்லாம் சாவை குறித்து பயம். ஆமென். ஆண்டோட சமூகத்துல இருந்து நீ ஓடுற பயம். ஒரு துன்பம் சின்னது வந்துட்டா ஓடுறோம். உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் நீ இருக்க பயப்படாம இரு. அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஓ சாவே, உன் உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் எவ்வகை கவலையுமின்றி எல்லாவற்றிலும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வறுமை உள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா காசு பணம் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்னாகும்? சாவுன்னு சொன்னா ரொம்ப கசப்பாயிடும். ஆமென். கொரோனா காலத்தில் யார் யாரை கேட்டுக்கொண்டு போச்சு? ஒருத்தரையும் கேட்கல, அது பாட்டு வந்துச்சு, அள்ளிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. கோடி 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 கோடியாக இருந்தவங்க தான் செத்து போனாங்க. ஏழை இந்த நரிக்குறவர் காலையிலலாம் பார்த்தா அங்கே ஒரு சாவு கூட ஆகலை கொரோனா காலத்தில். அல்லேலூயா. ஒரே டென்ட்டுக்குள்ள ஒரே கூட்டமாக ஒன்றாவே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலை, எந்த முகக்கவசம் அவங்க போடலை, தனித்தனி ரூம் செப்பரேட் பண்ணல, அவங்களுக்கு எந்த கேஸ் வரல, ஆக்சிஜன் அடிச்சிருச்சு. அல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறாங்க, இன்னும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த கொரோனா வரல. நம்ம தான் ஒரு ஆள் அங்கே இரும்பிட்டு, ஐயோ அந்த இரும்பல் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? ஒன்றும் இல்லை. உடைமைகளோடு அமைதியாய் வாழ்வோருக்கும் கவலையுமின்றி எல்லாவற்றிலையும் வளமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமை உள்ளவருக்கும் இந்த சாவு ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் 2ஆம் வசனம், ஓ சாவே, வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது. ஆமென். வறுமையுற்றோருக்கு, ஏழைகளுக்கு, வலிமை குன்றியோருக்கு, முதியோருக்கு, பொறுமை இழந்தோருக்கு சாவுன்னு சொன்னா ஒரு பெரிய வெல்கம் தான், உங்களுக்கு வரவேற்பு தான். ஐயோ எனக்கு எப்படியாவது சீக்கிரம் எடுத்துக்கப்பா என்ன. ஆமென். ஆமென். ஆண்டவர் சமத்தில் நீ உண்மையாக இருக்கணும். இந்த நிமிஷத்தில் உன் மூச்சு நின்று போச்சுன்னா என்ன நிலைமை ஆகும்? யோசனை பண்ணி பார்த்தியா? இந்த நிமிஷத்தில் உனக்கு மூச்சு நின்று போச்சுன்னா என்ன செய்வ? யோசனை பண்ணி பார்த்தியா? வாசிக்க வாசிக்க மூச்சு நின்று போச்சு, என்ன செய்வ? யோசனை பண்ணி பார்த்தியா? ஒன்றும் செய்ய முடியாது. வறுமையற்றோருக்கும் வலிமை குன்றியோருக்கும் முதியோருக்கும் பொறுமை எழுந்தோருக்கும் முடிவு வரவேற்கத்தக்கது. பயந்துட்டியா? என்னடா இன்னைக்கு கல்ற திருநாள், இன்னைக்கு இப்படியெல்லாம் வசனம் வருது. ஆண்டவர் இதை உணர்த்துகிறார் நமக்கு ஒவ்வொருவருக்கும். உணர்த்துகிறார். அநேகர் இன்னைக்கு வரல, பரவாயில்ல, இதை எல்லாருக்கும் போய் சென்று அடையும் பொழுது உணர்த்துவார். ஆமென். அதனாலதான் சீராக்கின் ஞானம் 41ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இறப்பின் தீர்ப்புக்கு உனக்கு முன் இருந்தவர்களையும் உனக்கு பின் வரப்போவர்களையும் எண்ணிப்பார். சாவுக்கு பயப்படாத, தைரியமா இரு. அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இந்த தீர்ப்பை எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். பின்பு ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏன் ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்ததே 100 ஆண்டா 1000 ஆண்டா என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. அவ்வளவுதான். 10 வயசு பையனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, 80 வயசுக்கும் ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. 10 வயசு பையனுக்கும் சுகர் இருக்குது, 15 வயசு பையனுக்கும் சுகர் இருக்குது, 80 வயசு ஆளுக்கும் சுகர் இருக்குது. யாருக்கும் ஆண்டவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய தீர்ப்பு எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் விதித்துள்ளார். ஏன் உன்னத இறைவனின் விருப்பத்தை ஏற்க மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா 100 ஆண்டா 1000 ஆண்டு என்பது பற்றி பாதாளத்தில் கேள்வி எழாது. ஆமன் பாரதியர்கள் இந்த சிந்தனையோடு.
அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? 2 கொரிந்தியர் 5:1 படி, நாம் உலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்துகிறேன். குறிப்பாக இந்த கல்லறை திருநாள், இறந்த விசுவாசிகளுடைய திருநாள், இதை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த இந்த வேத வசனத்திற்காய் நன்றி அப்பா. இந்த இறைவார்த்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இறைவனுடைய விருப்பத்தை ஏற்க ஏன் மறுக்கிறாய்? நீ வாழ்ந்தது 10 ஆண்டா, 100 ஆண்டா, 1000 ஆண்டா என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காய் நன்றி அப்பா. இந்த வசனங்களை எனக்கு நீர் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உணர்த்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இறந்த விசுவாசிகளின் தினத்திலே எங்களுக்கு இதை உணர்த்திய கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி இயேசப்பா, எங்களுக்கு உணர்த்தினீரே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள்? எத்தகைய உடலோடு வருவார்கள்? இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலேயே நீ விதைக்கும் விதை மடிந்தொழிந்தவர்களை உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லையே, மாறாக வெறும் கோதுமை மணி என்றோ மற்றெந்த விதையோ தான் விளைக்கிறாய். கவனம், வார்த்தைகளை வாசிப்பதில் கவனம். ஒவ்வொரு வசனங்களிலும் உயிர் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. கவனம், கவனத்தோடு வாசிக்கணும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும். அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள். சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன். வெட்கம். ஆண்டவர் சமயத்தில் உண்மை, நேர்மை, வாசிப்பதில், தியானிப்பதில் அந்த பக்குவம் நமக்கு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த உண்மை, சாவை குறித்து பேசிட்டு வரோம், இறப்பை குறித்து. ஒருவேளை இன்று இரவு எனக்கு என்னுடைய உடல் அழிந்து போனால் என் நிலைமை என்ன? இந்த ராத்திரி ஒருவேளை என் ஆத்மா பிரியும் ஒரு நேரம் வந்தால் நான் எந்த நிலையில் இருப்பேன்? அறிவு தெளிவுடன் இருங்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்களுள் சிலருக்கு கடவுளை பற்றிய அறிவு இல்லை. உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை நான் சொல்லுகிறேன். இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் இந்த இறந்த விசுவாசிகளை குறித்து நாம் தியானித்தோம். கல்லறை திருநாள் ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு உணர்த்தினார்.
சுருக்கமாக ஒரு இறுதி ஜெபத்தை சொல்லுவோம். ரத்தின சுருக்கமாக வார்த்தைகளை வைத்து. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்த தேவனே, அப்பா, இந்த அருமையான இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இறந்தவர்களுடைய நாட்களை நாங்கள் கொண்டாடும் பொழுதப்பா, அதை எதற்குத்தான் கொண்டாடுகிறோம் என்ற கேள்வி அப்பா எங்கள் மனதிற்குள் இருந்து கொண்டிருந்தது ரஜினி. ஆனால் அது உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, நாங்க இவ்வுலகத்துல குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா என்று அப்பா இந்த வார்த்தையின் வழியாக அப்பா விண்ணுலகத்துல நமக்கு ஒரு வீடு ஆண்டவரே, மனித கையால கட்டப்படாத உம்முடைய கையால் கட்டப்பட நிலையான ஒரு வீடு உண்டு. அதை ஆண்டவரே நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாக நடந்தால் மட்டும்தான் ஆண்டவரே, அது நிச்சயம் அப்பா. ஆனால் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் மரித்தவருடைய ஆன்மாக்களுக்காக நாங்கள் அவருடைய பாவத்திற்காக நாங்கள் ஜெபிக்கமோ ஆண்டவரே, அவர்கள் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே, அவர்கள் மரித்தப்பா, அவருடைய ஆன்மா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் தகப்பனே. அவர்கள் இந்த உலகத்தில் செய்த பாவங்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் விலக்கி சொன்னதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, எங்கள் உடலாடும் உள்ளத்தாலும் அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகி போகிறோம் ரஜினி. ஆனால் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, சீராக்கி ஞானம் ஆண்டவரே 41ஆம் அதிகாரத்தில் அப்பா அழகாக ஆண்டவரே அப்பா உடைமைகளை அமைதியாய் வாழ்வோருக்கு எவ்வகை கவலையின்றி எல்லாவற்றிலும் வலிமை அடைவோருக்கும் நல்ல உணவை சுவைத்து மகிழ இன்னும் வலிமை உள்ளோருக்கும் உன் நினைவு எத்துணை கசப்பாய் உள்ளது என்று ஆண்டவரே. ஆம் தகப்பனே, சாவை பற்றி அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா யதார்த்தமாக இருந்தாலும் அதை ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி வறுமையுற்றோருக்கும் வலிமை குன்றோருக்கும் முதியோருக்கும் பொறுமை இழந்தோருக்கும் உன் முடிவு வரவேற்கத்தக்கது என்று நீ சொல்லீர் தகப்பனே. ஆமாப்பா, சாவை பற்றி ஆண்டவரே அப்பா வசதியாக இருப்பவர்கள் அப்பா கவலைப்படாமல் இருந்தாலும் ஆண்டவரே, கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அப்பா நாங்கள் ஆண்டவரை வலிமை குன்றியோர்களாகவும் முதியோர்களாக இருந்திருக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, இந்த சாவு முடிவு ஆண்டவரே எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது என்று அப்பா இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு புரிய வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இறப்பின் தீர்ப்புக்கு அஞ்சாதே என்று நீ சொன்னீங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இறப்பு வாழ்க்கை குறித்து நாங்கள் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறப்பின் தீர்ப்பை ஆண்டவரே எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நீர் உணர்த்தீர் ஆண்டவரே இந்த நாளில். ஆமாண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா இந்த தீர்ப்பை அப்பா நீர் எங்களுக்கு விதித்துள்ளீர் என்பதையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏனோ தானோ என்று இருந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆனால் ஆண்டவரே இறப்பு என்பது நிச்சயம். அந்த இறப்பை குறித்து நாங்கள் பயப்படாதபடி மற்ற ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டுகிறோம் என்பதை உணர்த்தி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக தலைவர் வழியாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான நன்றியோடு உள்ள தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பே உருவான எங்கள் தகப்பனே, இந்த மாலை பொழுதினிலே நீர் எங்களோடு இறப்பை குறித்தும் சாவை குறித்தும் நீர் எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதினிலே இறந்த விசுவாசிகளுடைய கல்லறை திருநாட்களை கொண்டாடுகிற நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். செயல்படும்படி நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை தந்து எங்களை உற்சாகமூட்டி எங்களை புரிய வைத்தீரே, உமக்கு நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், யூடியூப் மூலமாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லா வேலை இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.